ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட்டில் இருந்து அமெரிக்காவின் சிகாகோ நகருக்கு சென்ற லுஃப்தான்சா போயிங் 747 ரக பெரிய ஜம்போ ஜெட் விமானம் வழியில் திடீர் அவசர நிலையை எதிர்கொண்டது. விமானம் ஸ்காட்லாந்து வானில் பறந்து கொண்டிருந்த போது விமானிகள் திடீரென அவசரகால சமிக்ஞையை அனுப்பினர். இதனால் விமான போக்குவரத்து துறையில் சிறிது நேரம் பாதிப்பு ஏற்பட்டது. விமானத்தில் இருந்த பயணிகளில் ஒருவருக்கு திடீரென தீவிர உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடனடியாக அவருக்கு மருத்துவ உதவி அளிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இதனை அடுத்து விமானத்தை உடனடியாக தரையிறக்க ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ விமான நிலையத்தை நோக்கி விமானம் திசை திருப்பப்பட்டது. விமானம் பத்திரமாக தரையிறங்கியதும் பாதிக்கப்பட்ட பயணியை மருத்துவ குழுவினர் மீட்டு தீவிர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். விமானத்தில் எரிபொருள் நிரப்பும் பணிகள் முடிக்கப்பட்ட பிறகு அந்த விமானம் மீண்டும் தனது பயணத்தை தொடரும் என்று லுஃப்தான்சா நிறுவனம் அறிவித்தது. சமீபத்தில் ஜெர்மனியின் மியூனிக் விமான நிலையத்தின் லுஃப்தான்சா விமானம் தொடர்பான வேறு சிறு விபத்துகளும் பதிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய இந்த அவசர தரையிறக்கம் நிகழ்வால் பயணிகள் சிறிது தாமதத்தை எதிர்கொண்டாலும் எவ்வித பேராபத்துமின்றி நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது.